Hi students, welcome to Jack Physics. Last class we have studied about microscopic model of current and Ohm's law. Today we are going to see about the same chapter. First heading resistance in series and second one resistance in parallel. Okay students, resistance means a device to resist the current flows through the circuit. மின் தடை என்பது ஒரு மின் சுற்றில் மின்சாரம் அதிகமாக செல்லுவதை தடை செய்யக்கூடிய இருப்பதால் அதை மின் தடை என்று அழைக்கின்றோம். இந்த மின் தடையை ஸ்பீட் பிரேக்குக்கு நமக்கு ஒப்பிடலாம். ஸ்பீட் பிரேக் நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா? இந்த ஸ்பீட் பிரேக் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய 2 வீலர் 4 வீலர் உடைய ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்பீட் பிரேக்கை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்ப்ளீட்டாக அங்கே ஸ்பீடு வந்து 0 ஆகாது, பட் ஹை ஸ்பீட் கேன் பி ரெடியூஸ்டு டு லோ ஸ்பீட். அதுக்கு தான் அந்த நம்ம ஸ்பீட் பிரேக்கரை யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் இருக்குன்றத எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸை ஆல்வேஸை ஷார்ட் டூத் பல்ஸ் ஷேப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ரம்பப்பல் மின்னழுத்தம் போல் அது செயல்படும். அந்த மின் தடையை 6 லெட்டர்ஸ்னால் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் இந்த R is equal to V by I ohm. And say this electric circuit, this is resistance 1, resistance 2, 3, 4, 5. All 3 resistance are connected in different way in this electric circuit. According to this connection, they are classified into 2 types, that is the resistance in parallel and resistance in series. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் எலக்ட்ரிக் குட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய கனெக்ஷனை பொறுத்து அது ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் parallel அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னா தொடர் இணைப்பில் மின்தடைகள். First of all, we must know about what is the resistance in series. சீரியஸ்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ்னால் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட் R1 R2 R3 3 கண்டினியூஸாக வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த சர்க்கியூட்டும் சேம் தான். R1 இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், பெண்ட் பண்ணி R2, அதை பெண்ட் பண்ணி R3. இந்த R1உடைய எண்ணையும் R3னுடைய எண்ணையும் வீன்ற பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 or more resistance are connected end to end is known as resistance in series. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி போகிறது தான் நம்ம ஆல்ரெடி வந்து கன்வென்ஷனல் கரண்ட் இல்லாட்டி கரண்ட்டுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வரக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா, அது சர்க்கியூட்டில் எங்கேயுமே அக்குமுலேட் பண்ண முடியாது, எங்கேயுமே சேகரிக்க முடியாது. அதனால் R1 வழியாக என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட்டு தான் R2 வழியாகவும் R3 வழியாகவும் போகும். அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, current I passing through all the resistance is same. எல்லா மின்தடை யாக்கிகளிலும் ஒரே அளவான மின்னோட்டம் I மட்டும்தான் பாயும். ஓகே, இப்போ அக்கார்டிங்ஸ் டு ஓம்ஸ் லாவில் R is equal to V by Iயில் இப்போ நம்ம கரண்ட்டு வந்து சேம்னு பார்த்துட்டோம். அப்போ வாட் அபவுட் த ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸ் R1உடைய வேல்யூஸ் வந்து 2, R2னுடைய வேல்யூஸ் 3, R3னுடைய வேல்யூஸ் 4ஆக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ R வேரி ஆகும். R வேரி ஆச்சுன்னா R1க்கு குறுக்கே இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வேரி ஆகும். அதாவது மின்னழுத்த வேறுபாடும் மாறுபடும். அப்போ R1க்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை V1னும்
R2ன்ற மின்தடைக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடை V2னும் R3ன்ற மின்தடைக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடை V3யும் போடலாம். இது என்னது மின்னழுத்த வேறுபாடு? மின்னழுத்தம்னா என்னது அப்படின்னா ஒரு பேட்டரியோ அல்லது ஒரு செல்லுலேயோ இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின்னழுத்தம்னு சொல்கிறோம். இப்போ மின்னழுத்த வேறுபாடுனா என்னது? இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடாக இருக்கிறதுனால அதை மின்னழுத்த வேறுபாடு அல்லது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் R1 is V1, வோல்டேஜ் அக்ராஸ் R2 is V2, வோல்டேஜ் அக்ராஸ் R3 is V3. R1க்கு குறுக்கே இருக்கக்கூடிய மின்னழுத்தம் V1, R2க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V2, R3க்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V3. ஓகே, அக்கார்டிங்ஸ் டு ஓம்ஸ் லா V is equal to IRன்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மின்னோட்டத்தினுடைய அளவு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா Vயும் Rயும் சேஞ்ச் ஆகும். அதனால் V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன, மொத்த மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா V is equal to V1 plus V2 plus V3. V1உடைய வேல்யூஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். V1க்கு பதிலாக IR1, V2க்கு பதிலாக IR2, V3க்கு பதிலாக IR3. I is remains constant, so it is take outside. அதனால் R1, R2, R3 அப்படின்னு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். வாட் அபவுட் R1, R2, R3? அது RSன்னு வச்சுக்கலாம். அதனால் V is equal to IRS. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேட்டிங் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் 2 and 3. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் V இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடில் V சேம் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடை மட்டும்தான் ஈக்குவேட் பண்ணணும். அதனால் IRS தேர்ட் ஈக்குவேஷனில் ரைட் சைடில் உள்ள IRS ஈக்குவல் டு I into R1 plus R2 plus R3. I and I get cancelled. So RS equal to R1 plus R2 plus R3. ஓகேங்களா? This is the main equation. The resistance are connected in series. What's the formula? RS equal to R1 plus R2 plus R3. What is RS? R என்பது resistance, S என்பது series. Resistance in series. Two or more resistance are connected in series. So RS is called as equivalent resistance in series. தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை என கொள்ளப்படுகிறது. RS is the equivalent resistance connected in series. R1 is the individual resistance, R2 individual resistance, R3 individual resistance. Plus sign is in between them. So it is named as sum of the individual resistance. So equal resistance is equal to sum of the individual resistance. அதாவது மூன்று மின்தடைகளானது தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டு இருந்தால் தனி மின்தடைகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே டியர், தென் RSனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? RS is always greater than the individual resistance. Suppose for example, what's the formula for RS? RS equal to R1 plus R2 plus R3. R1உடைய வேல்யூஸ் 2 ஓம்னு வச்சுக்கலாம், R2உடைய வேல்யூஸ் 3 ஓம்னு வச்சுக்கலாம், R3உடைய வேல்யூஸை 4 ஓம்னு வச்சுக்கிட்டோம்னா ஆட் பண்ணுறோம். ஸோ we are getting 9 ohm. See the 9 ஓமையும் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ RS 9, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கலாம், ஆர் 3 ஆர் 4. அப்போ இது ஆல்வேஸ் RS is always greater than individual resistance. Okay, this is the main concept about resistance in series. தொடர் இணைப்பில் மின்தடைகள் இணைக்கப்பட்டிருந்தால் அதற்கான வாய்ப்பாடு RS equal to R1 plus R2 plus R3. The second topic is resistance in parallel. பக்க இணைப்பில் மின்தடைகள். முதல்ல பக்க இணைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இது பேட்டரியினுடைய பாசிட்டிவ் எண்ட் இது, நெகட்டிவ் எண்ட் இது. இந்த பேட்டரியுடைய பாசிட்டிவ் எண்டுக்கும் நெகட்டிவ் எண்டுக்கும் குறுக்கால R1, R2, R3 அப்படின்ற 3 மின்தடைகள் இணைக்கப்பட்டு உள்ளன. அப்போ வாட் இஸ் அ parallel கனெக்ஷன் அப்படின்னா, 2 or more resistors are connected across same potential difference is known as parallel connection.
ஒரு மின்னழுத்த வேறுபாட்டின் குறுக்கே பல மின்தடை ஆக்கிகளை இணைப்பது பக்க இணைப்பு எனப்படும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரண்ட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கிளினுடைய டைரக்ஷன் தான் கரண்ட்டினுடைய டைரக்ஷன். அதனால் பேட்டரினுடைய பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கிள் டோட்டல் கரண்ட்டாக அப்படி வெளியில் வருது. இங்கே வந்த உடனேயும் 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகுது. I1, I2, I3 டிவைட் ஆகி R1, R2, R3 வழியாக போகுது. அதனால் ஈச் ரெசிஸ்டன்ஸுக்கும் கிராஸாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரிமைன்ஸ் சேம்ன்றதை நம்ம இதிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மின்தடைக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் வில் பி த சேம். ஒவ்வொரு மின்தடைக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் V சமம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ R1 வழியாக போகக்கூடிய கரண்ட் I1, R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் I2, R3 வழியாக போகக்கூடிய கரண்ட் I3. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR. இந்த சர்க்யூட்ஸில் நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கோம். அதனால் பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா என்னென்னா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா I is equal to V/R. அப்போ V கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஐயும் ஆரும் வேரி ஆகும். அதனால் I1 is equal to V/R1, I2 is equal to V/R2, I3 is equal to V/R3. ஓகே, இப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் I is equal to I1 plus I2 plus I3. அதாவது மின்னூட்டங்களின் மாறா விதிப்படி I is equal to I1 plus I2 plus I3ன்னு நம்ம எழுதலாம். I1உடைய வேல்யூஸ் இங்கே இருக்க V/R1, I2உடைய வேல்யூஸ் V/R2, I3க்கு பதிலாக V/R3. V remains constant, so it takes outside. So V into 1/R1 plus 1/R2 plus 1/R3. இந்த 1/R1, R2, R3 1/RPன்னு எடுத்துக்கலாம். அப்போ I is equal to V/RP. ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3ல் லெஃப்ட் சைடில் I, ஈக்குவேஷன் 2ல் லெஃப்ட் சைடில் ஐயா இருக்கிறதுனால ரைட் சைடை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். V/RP is equal to V into 1/R1 plus 1/R2 plus 1/R3. V and V get cancelled. So we are getting 1/RP is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. What is RP? Resistance are connected in parallel அப்படின்றது அர்த்தம். அதாவது மின்தடைகளானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது. அப்போ ஆர்பி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், தொடர் இணைப்பில் தொகுபயன் மின்தடை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1/RPயை ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம் இல்லைங்களா. அதனால் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/R1. திஸ் இஸ் கால்ட் reciprocal of the individual resistance. This is reciprocal of individual resistance. This is reciprocal of individual resistance. So plus sign is there. So it is called as sum of the reciprocal of individual resistance. அதாவது பக்க இணைப்பில் 3 மின்தடைகள் இணைக்கப்பட்டிருந்தால் தொகுபயன் மின்தடையினுடைய தலைகீழியானது தனித்தனி மின்தடைகளின் தலைகீழிகளின் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்றத நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த ஆர்பியினுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூஸை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் அ ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் 1/RP is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. இந்த R1க்கு பதிலாக 2 போடலாம், R2க்கு பதிலாக 3, R3க்கு பதிலாக 4ன்னு போட்டோம்னா 1/2 plus 1/3 plus 1/4. Take LCM 12. So the total value is 13/12. RP is equal to, that is a reciprocal, 12/13. The value is 0.9. RP nude values is 0.9. Individual resistance nude values 2, 3, 4. அப்போ ஆர்பியினுடைய வேல்யூ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 2, 3, 4 விட கம்மியாக 0.9 அமையுது. இதுதான் இதிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட கான்செப்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.